Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ரீநீட் யூஜி 2026 தேர்வு இனிதே முடிவடைந்தது. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபீட்பேக்கை வாங்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன, எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்னங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்னங்கிறதையும், அதே போல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர், இது ஒரு சேஃப் ஸ்கோர் மட்டும்தான், ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், இந்த மார்க்குக்கு தான் கிடைக்கும், இதுக்கு கீழே கிடைக்காது, இல்லைன்னா இந்த மார்க்குக்கு மேலே போகாது அப்படிங்கிறத சொல்ல வரல. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கு கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல், அதாவது ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பு, கெமிஸ்ட்ரி மாடரேட்டு, பயாலஜி ஈஸி இருந்த போதிலும் கொஸ்டின்ஸ் லென்த்தி, இந்த மாதிரியான தகவல்கள், அதே போல் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து கிடைச்ச தகவல்கள், இதன் அடிப்படையில் ஒரு சேஃப் ஸ்கோர் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வரணும். ரேங்க் லிஸ்ட்டில் மார்க்கோட ரேங்க்கு, அந்த க்ளோசிங் ரேங்க் இருக்கும், அந்த ரேங்க் வந்தால் தான் அக்யூரேட்டாக எந்த மார்க் வரைக்கும் அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இதை ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துக்குங்க. ஒரு சேஃப் ஸ்கோர் மட்டும்தான் சொல்கிறோம். இது இந்த மார்க்குக்கு கீழே போகலாம், ஆர் இந்த மார்க்குக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட் ரவுண்டுலேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் குறையும், அதே போல் செகண்ட் ரவுண்டுலேருந்து தேர்ட் ரவுண்டுக்கும் குறையும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம பெய்டு சர்வீஸாக கொடுத்துட்ருக்குறோம். கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அவங்களுடைய விருப்ப கல்லூரி, அரசு கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 92.5% ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்கு. இப்போது ஓசி கேட்டகரியில் நீங்கள் 510+ இந்த ரேங்க் இருக்கிறீங்க அப்படின்னா ஓசிக்கான சேஃப் மார்க்காக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு ஒரு 500+ மதிப்பெண் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜில் ஆண்டுக்கு 4.5 lakhs, அதாவது கல்வி கட்டணம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் 4,50,000 ப்ளஸ் கல்லூரியில் இதர கட்டணம் அப்படிங்கிறது ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸு, அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 4.5 to 5 lakhs வரலாம். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா ஃபீஸ் இருக்கக்கூடிய கல்லூரியில் நான் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு 500+ இருந்தீங்கன்னா சேஃப் மார்க், பிசிஎம் கேட்டகரிக்கு 495+ இருந்தீங்கன்னா சேஃப் மார்க், எம்பிசி கேட்டகரிக்கு 490+ இருந்தீங்கன்னா சேஃப் மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 430+ இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 390+ வச்சுருக்கிறீங்கன்னா சேஃப் மார்க் ஃபார் எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரிக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு 390+ வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5க்கு, ஓசி கேட்டகரிக்கு 440+ வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க்,
பிசி கேட்டகரிக்கு 410 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க். பிசிஎம்முக்கு இது வந்து ரவுண்டு 1க்கு இது இந்த சேஃப் மார்க் ஃபார் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அது மட்டும் இல்லாமல் 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து தான். ஏன்னா எங்கே படித்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது சேஃப் மார்க் எடுத்துக்குங்க. இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப், இல்லைன்னா இதுக்கு கீழே குறையாது, இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறத சொல்ல வரல. உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே அதன் பிறகு தான் அக்யூரேட்டான கட் ஆஃப் என்னங்கிறத சொல்ல முடியும். எம்பிசி கேட்டகரிக்கு 425 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 400 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 395 ப்ளஸ் வச்சுருந்தா சேஃப் மார்க், எஸ்டி கேட்டகரிக்கு 390 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க். ஸோ இப்போது செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா பார்த்தாச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5%க்கான கட் ஆஃபும் பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தது தான். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கட் ஆஃப் வந்து ஓசி கேட்டகரிக்கு 530 ப்ளஸ், பிசிக்கு ஒரு 510 ப்ளஸ், பிசிஎம்முக்கு 500 ப்ளஸ், எம்பிசிக்கு 495 ப்ளஸ், எஸ்சிக்கு 440 ப்ளஸ், எஸ்சிஏக்கு 410 ப்ளஸ், எஸ்டிக்கு 400 ப்ளஸ். ஆல் இண்டியா கோட்டாவில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 570 அண்ட் அபவ் இருந்தால் சேஃப், ஓபிசி கேட்டகரிக்கு 560 அண்ட் அபவ் இருந்தால் சேஃப் மார்க், இடபிள்யூஎஸ்க்கு 550 அண்ட் அபவ் இருந்தால் சேஃப் மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 480 அண்ட் அபவ் இருந்தால் சேஃப் மார்க், எஸ்டி கேட்டகரிக்கு 450 அண்ட் அபவ் இருந்தால் சேஃப் மார்க். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடச்சிரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.